பல்லடம் பேருந்து நிலையம் அருகே சவாரிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என கூறி 4 ஆட்டோ ஓட்டுநர்கள் கருணை கொலை செய்யுமாறு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொழிலாளர்கள் அதிகம் இயங்கும் பல்லடம் பகுதியில் சுமார் 300 ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. இதில் 42 ஆட்டோக்கள் பேருந்து நிலைய நுழைவாயிலில் சவாரி ஏற்றுவதற்காக இயங்கி வருகின்றன. கடந்த 8 ஆண்டுகளாக 16 ஆட்டோ ஓட்டுநர்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோரிடம் மனு அளித்து அனுமதி கோரியுள்ளனர். தீர்வு ஏதும் அமையாத நிலையில் கடந்த ஆண்டு அந்த 16 பேரும் தங்களது குடும்பத்தோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போது வட்டாட்சியர் அவர்களுக்கான இடத்தில் சவாரி ஏற்க அனுமதியுடன் உத்தரவு வழங்கினார். ஆனால் அதன் பின் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி இன்று அவர்கள் மீண்டும் வட்டாட்சியரிடம் முறையிட்டனர். உதவி கோட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் முன்னிலையில் நடத்திய பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்த நிலையில் சரவணன், மொச்சின், அசார் மற்றும் உசைன் ஆகியோர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தங்களை மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். காவல்துறையினர் உடனே தடுக்க நடவடிக்கை எடுத்தனர். பின்னர் அவர்கள் தீர்வு கிடைக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தீக்குளிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். இப்ப உங்களுக்கு என்ன கோரிக்கை? எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தேன். நாங்க வாழ்வாதாரம் தான் சார் கேட்கிறோம். நான் அவங்க இடத்துல சொத்து கேட்கறேனா இல்ல பட்டா கேட்கறேன்? கவர்மெண்ட் இடத்துல எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்னு கேட்கிறோம். இல்லன்னு சொல்றதுக்கு அதிகாரிகளுக்கு தான் அவங்களுக்கு என்ன ரைட் சார்? அவங்க என்ன சார் சொல்லுங்க? இழந்த வந்து அதிகாரி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க பேச்சு அதிகாரி கேக்குறாங்க 8 வண்டி போட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதிகாரி தான் சொல்லணும். அதிகாரி எப்படி மறுக்க போறானே என்ன காரணம்? அதிகாரி தான் பேசணும். அவங்கள பேச விட கூடாது சார். அதிகாரி அவங்கள விரும்பல சார். 10 வருஷமா மனு கொடுத்துட்டு இருக்கோம் சார். அதிகாரி சொல்றது 8 வண்டி 16 வண்டிக்கு சாங்க்ஷன் பண்ண இதே இடத்துல கொடுத்த வட்டாட்சியர் 16 வண்டிக்கு அவர் சாங்க்ஷன் போட்டு கையில கையெழுத்து வாங்கிட்டு 1 வருஷம் ஆச்சு. ஆர்டர் கொடுத்து 1 வருஷம் ஆச்சு சார்.